அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. கும்பம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசிங்க. மற்றும் கும்பம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள்ங்க. கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிட்டு, இதற்கு முன்னாடி உங்களுடைய லக்னத்தில் இருந்தவர் இப்போ தன்னுடைய சொந்த வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இதன் மூலமாக நம்மளுடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு மீனம் ராசியோட வீடு பார்த்தீங்கன்னா 2வது வீடு, அதாவது குருவுடைய சொந்த வீடு 2வது வீடுங்க. அதனால குரு இப்போ 2வது வீட்டுக்கு போயிட்டு அவர் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப அற்புதமான ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயங்க இது. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது கூட உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இப்போ ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு சனீஸ்வரர் என்ன ஆனார்னு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக பயிற்சி ஆனார். அதாவது ரொம்பவே சீக்கிரமாக முன்னோக்கி அவர் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அதாவது உங்களுடைய தலைமையில் அமர்ந்திருக்காரு. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த ஜென்ம சனி காலத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்னு 100க்கு 100% கண்டிப்பாகவே கிடையாதுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம எல்லாம் பதிவுலையும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுவோம். உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர், சரிங்களா? அவருடைய சொந்த வீடு மகரம் மற்றும் கும்பம். இப்போ இதுக்கு முன்னாடி மகரத்தில் இருந்தவர் இப்போ கும்பத்துக்கு பயிற்சியாக இருக்கார். அப்போ இது என்ன கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கணும்? இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய சொந்த வீடான கும்ப ராசிக்கு வந்தாலும் கூட உங்களுக்கும் மகரம் ராசி நண்பர்களுக்கும் எந்த காரணத்தை கொண்டு கெடு பலன்கள் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 2 வீடுகள், அதாவது 2 ராசிகள் இது அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்கள் கண்டிப்பாக நடக்காது. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இல்லைங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவே நடக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்க்கணுங்க. அதாவது என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி நடக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ சனீஸ்வரருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய், இவங்க 3 பேருமே பகை கிரகங்கள்ங்க. இப்போ ஒரு சிலருக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கலாம், ஒரு சிலருக்கு செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கலாம், மேலும் ஒரு சிலருக்கு சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அதிக அளவு இல்லாமல் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? மிக குறைந்த அளவெல்லாம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற தசை மற்றும் புக்தியில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்கள் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பட் ஸ்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். அவர் அங்கேருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்ப்பாரு, குரு பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பாருங்க. இப்போ புதன், சுக்கிரன் மற்றும் ராகு இவங்க 3 பேருமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. மற்றும் கேத்து உங்களுடைய 9வது வீடான துலாம் ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ சூரியன் உங்களுடைய 4வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு, அதாவது தாயார் ஸ்தானத்தில். புதன் பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய லக்னத்தில் இருந்துகிட்டு உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானுக்கு பயிற்சி ஆயிடுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் தான் அமர்ந்துகிட்டு இருக்கார். இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன் நின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கைங்க. ஓகே, இப்போ பலன்கள் பற்றி பார்க்கலாங்க. உங்களுடைய
ராசிநாதன் வந்து சனீஸ்வரர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு 100% எந்த கேட்பலங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடையாது. இருந்தாலும் இந்த பதிவில் முன்னாடியே சொல்லியிருக்கும், ஒரு 3 தசையில் பிறந்தவங்களுக்கு அதே சமயம் என்ன புக்தி நடக்குதுன்றத வச்சும் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு சூரிய தசையில் சனி புக்தி நடக்குது, அல்லது குரு புக்தி நடக்குது, அல்லது சுக்கிர புக்தி நடக்குது, அல்லது புதன் புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புக்திகள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெடு பலன்கள் நடக்காது, நன்மை தான் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தசைன்றது வேற, புக்தின்றது வேற. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் வந்து சனீஸ்வரருக்கு பொதுவாக வந்து ஆகாத ஒரு தசைகள்ங்க. ஓகேங்களா? பட் ஸ்டில் உங்களுடைய சிறுஜாதகத்தில் சனீஸ்வரர் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு 100% எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஓகே, எதுக்காக இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ் பதிவில் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க, சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எங்களுக்கு எல்லாமே வந்து தப்பாக நடக்குது, எல்லாமே ரிவர்ஸில் நடக்குது, அதனால தான் வந்து நாங்கள் மறுபடியும் கேட்குறோம், எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கேட்ட நண்பர்களுக்கு உண்டான விளக்கம் தான் இப்போ நம்ம சொன்னதுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. இதற்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்கார். மற்றும் கேத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். எப்பவுமே வந்து 3ல் ராகு 9ல் கேத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்குங்க. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கூட கலவை வந்து சுக்கிரனும் அமர்ந்துக்கிட்டு இருக்கார் எங்கள் உங்களுடைய 3வது வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில். ஸோ இப்போ நீங்கள் வந்து சுக்கிரனுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 3வது வீடு வந்து ரொம்பவே சிறந்த வீடுங்க. மற்றும் அவர் 9வது வீட்டில் அமர்ந்தாருன்னா தான் பிரச்சனையே தவிர, மற்றபடி அவர் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு கேட்படங்களும் கண்டிப்பாக கிடையாதுங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி அவரும் வந்து ஒரு சுபகிரகம் தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சுக்கிரன் மற்றும் ராகு 2 பேருமே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீண்ட நாளாக வந்து எங்களுக்கு ஜாப் கிடைக்கலைங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து வெளியில் இன்னொரு ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்குரிய உங்களுக்கு ஊதிய உயர்வு ப்ளஸ் பதவி உயர்வு 2மே கிடைப்பதற்கும் சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்புக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து கிளியராக நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதற்கு முன்னாடி கொஞ்சம் லாபம் வந்திருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட சற்று லாபம் வந்து கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதாவது இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு சுபகிரகம் வந்து நம்மளுடைய குடும்ப ஸ்தானத்துக்கு வந்தாங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளான அண்ணனோ தம்பியோ அல்லது அக்காவோ தங்கையோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு நல்ல மாதமாக வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும். மேலும் வந்து திருமணம் ஆயிருந்த கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகமாக வருது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான மாதமா உங்களுக்கு சாதகமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த
ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. இப்போ ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக இருந்து தற்சமயம் வந்து விவாகரத்தை கூட அப்ளை பண்ணிட்டு விவாகரத்தை கூட உங்களுக்கு முடிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்க மறுபடியும் 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி 2வது திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து பிபி மற்றும் சுகர் போன்ற வியாதிகளால ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு படிப்படியா முன்னேற்றம் காணப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிடுறேங்க. அதாவது இப்ப நல்லது அப்படின்னா உடனடியாக யாருக்குமே நடக்காதுங்க. படிப்படியாக தான் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றீங்க, நீங்க போயிட்டு ஒரு 10 நாள்ல வந்து உங்களுடைய கேரக்டர் பத்தி எல்லாருக்குமே தெரியாது இல்லைங்களா? அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா தான் ஓகே அந்த பர்சன் வந்து ரொம்ப நல்லவங்க நல்ல டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து கிரகங்களுடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய ஆரம்பிப்பாங்க நமக்கு. ஸோ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது தொழில் பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனை சற்று கூடுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளுடைய பிரச்சனையிலேருந்து சற்று நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போது உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல காரணத்தினால நீங்கள் நீண்ட நாளாக வந்து அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக வந்து அயல்நாட்டு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இப்போ நீங்கள் நீண்ட நாளாக வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணும், இதுக்கு நீங்கள் பேங்க்கில் வந்து ரொம்ப நாளாக லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. அந்த லோன் அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு புதிதாக ஒரு இடம் வாங்குவதோ அல்லது இடம் வாங்கிய இடத்துல வந்து வீடு கட்டுவதோ அல்லது புதிதாக ஒரு வாகனம் வாங்குவதற்கோ கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து நீங்கள் செலவிடலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிறைய அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மன வருத்தம் வந்து திருமண தடை தாங்க. அதாவது எங்களுக்கு வந்து 27 வயசு ஆயிடுச்சுங்க, 28 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுக்கு மேரேஜே நடக்கலை, மேரேஜ் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து திருமண தடை வந்து விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இப்போ கேத்து வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனோட பார்வை வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்து மேலே விழக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இப்போ நீண்ட நாளாக வந்து நீங்கள் அலைன்ஸ் சர்ச் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து டயர்ட் ஆகிட்டு விட்டுட்டு கூட இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதமாக வந்து திடீர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வரன் கிடைச்சிட்டு உங்களுக்கு திருமணம் வந்து இந்த மாதமே வந்து நிச்சயப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் தோஷம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இப்போ கும்பம் ராசியில் 100 நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 இல்லை 10 நண்பர்களுக்கு வந்து தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த மாதிரியான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி தோஷம் இருக்கின்ற நண்பர்கள் மட்டும் இந்த கோயில்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ளேயே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருமணம் வந்து கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாகதேவதைகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் செட் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய தாய்மார்கள் கும்பம் ராசியில் பிறந்த தாய்மார்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசியில் பிறந்த தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் விரும்பிய வண்ணமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ நீங்கள் ஈன்று எடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்துட்டு உங்களுடைய 3வது வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால சற்று வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து தாமதப்படுங்க. ரொம்ப அதிகமாக தாமதப்படாது, கொஞ்சமாக தான் தாமதப்படுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ சனீஸ்வரரோட பார்வை வந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியிடம் வந்து எதனா கருத்துக்கள் தெரிவிக்கும் போது இன்கேஸ் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அமைதியாக கையாளுறது ரொம்பவே நல்லதுங்க. ப்ளஸ் அவங்க வந்து எந்த சமயத்தில் நல்ல மூடில் இருப்பாங்கன்னு பார்த்துட்டு அந்த சமயத்தில் வந்து உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் 100% கிடையாது அப்படின்ட்டு நிச்சயமாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து சூரியன் வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுங்க. ப்ளஸ் அவங்களை வந்து டயட் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். அதே சமயம் அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து சிறிதளவில் பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாலே இமீடியட்டாக வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் இருக்காதுங்க. நீங்கள் நல்லபடியாகவே படிப்பீங்க. அதே சமயம் வந்து இப்போ சமீப காலமாக வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கல்லூரி படிப்பு வந்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஆன் கேம்பஸ்லேயோ அல்லது ஆஃப் கேம்பஸ்லேயோ உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் விழுறதுதாங்க. ஸோ சனீஸ்வரரும் வந்து உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகுமே தவிர மற்றபடி வந்து ஜாபே கிடைக்காம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியமான காலம் தான் வந்து இந்த ஜூன் மாதம்ங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி இந்த லாபத்தோடு இப்போ சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. ஓகேங்களா.
நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் 2 வேளையில் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக வாக்கிங் பண்ணிவிட்டு டயட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து 100% வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. ஓகேங்களா? ஓகே கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கும்பம் ராசி கூட பெற இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ஜூன் மாதம் ராசி பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.